Hi all. So போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து சூடோ கிளாஸ் எழுதுறதுன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ சூடோ கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடோ எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூடோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சூடோ கிளாஸ் மாதிரியே தான் எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்ஸுக்கு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் மற்ற எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு ஹாவர் எஃபெக்ட் எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ ஆக்டிவ் எஃபெக்ட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன். ஸோ நான் இங்கே போய்ட்டு ஒரு டிவெலப்மெண்ட் வைக்கிறேன். ஸோ இது மட்டும் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டிவெலப்மெண்ட் வைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நம்ம லாரம் இட்ஸம் அந்த இதை கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு 200 வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 200 வேர்டு கண்டென்ட் ஒன்று வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே போய்ட்டு என்ன சொல்கிறேன், இந்த H1 ஆர் இந்த பேராகிராஃபோடைய H1 வந்து மல்டிபிள் லைன்ஸ் இல்லை இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த பேராகிராஃபோடைய ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நீ வந்து எனக்கு வந்து ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேராகிராஃபுக்கு நம்ம வந்து சூடோ எலமெண்ட்டை கால் பண்ணலாம். சூடோ எலமெண்ட்டுக்கு வந்து டபுள் கோலன் கொடுத்து நம்ம வந்து எந்த எலமெண்ட்டை கால் பண்ணுறோமோ அது கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனோட கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன். கலரை வந்து ரெட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சூடோ எலமெண்ட்டில் வந்து கால் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே போய்ட்டு இதோட சைஸை சேஞ்ச் பண்ணால் கூட எந்த எலமெண்ட்டெல்லாம் அந்த ஃபஸ்ட் லைனில் வருதோ எல்லா எலமெண்ட்டும் ரெட் கலரில் இருக்கும், irrespective ஆஃப் த சைஸ். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், நான் இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து 60 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டும் 60 பிக்சலில் இருக்கும். இதை நான் இப்போ ரீசைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அதில் ரீஅரேஞ்ச் ஆகக்கூடிய கண்டென்ட் எல்லாமே 60 பிக்சல் சைஸுக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம லைன் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். 100 பிக்சல் ரொம்ப பெருசாகும், இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் லெட்டரோட இது மட்டும் 100 பிக்சல் இருக்குது. அண்ட் இதோட கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, கலர் வந்து ப்ளூன்னு கொடுக்கலாமா? ஸோ கலர் ப்ளூன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும், பாக்கி எல்லாமே உங்களுக்கு தனி இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு எலமெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லைனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து வர்றது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, நம்ம ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம், அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும், கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பாருங்கள், நான் H1 டேக்கு வந்து பிஃபோர் கொடுக்குறேன். ஓகே, பிஃபோர் இங்கே போயிட்டு கண்டென்ட். ஸோ நான் வந்து கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி வந்து கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகே, கண்டென்ட்டில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்குது இங்கே H1 கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சுவல் டெக்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஆனால் டிஸ்பிளே ஆகிறது பாருங்கள், ஹாய் அப்படின்றது சேர்த்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம வந்து JS எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு HTML அண்ட் CSS மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நமக்கு இந்த ஆப்ஷன்லாம் இங்கே இல்லை அப்படின்னா நாம் இப்போ வந்து இதை கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து ஜாவாஸ்கிரிப்டில் கால் பண்ணி அங்கே வந்து JS வழியாக தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து JS யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட் பிஃபோருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் பிஃபோருக்கும் நம்ம நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுக்கலாம். ஸோ கலர் வந்து நான் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கலாமா? ஸோ ரெட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், அந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி கண்டென்ட் ஆஃப்டருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ H1 ஆஃப்டர். ஓகே, ஆஃப்டருக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன், கண்டென்ட் வந்து
ஹலோ வேர்ல்ட் சுரேந்தர் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறமா இது வந்து உங்களுக்கு சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ சரி ஓகே, இப்போ நான் வந்து கண்டென்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன், கண்டென்ட்டுக்கு ஆஃப்டர் கொடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு என்ன யூஸ்? ஸோ இதை நான் வந்து டேரெக்டாக நான் இங்கேயே கொடுத்துடலாமே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த சூடோ எலமெண்ட்ஸை நம்மளால் சூடோ கிளாஸ் கூட சேர்த்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து ஆக்டிவ் கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ ஆக்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த H1 ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும் நீ எனக்கு வந்து சுரேந்தர் அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டிவ் கிளாஸ் கொடுத்த உடனே சுரேந்தர் போயிடுச்சு. ஆனால் அதுவே நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், சுரேந்தர் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சுரேந்தர் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நாம் வந்து இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல, ஒன்லி CSS அண்ட் HTML தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ CSSலேயே நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நாம் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு சூடோ எலமெண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த சூடோ எலமெண்ட்ஸில் நமக்கு இன்னும் பார்க்க வேண்டியது செலெக்ஷன். ஓகே, நம்ம இப்போ வந்து இங்கே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இது இருக்குது, ரைட்? ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேராகிராஃபுக்கு போய் செலக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பேராகிராஃபில் வந்து செலெக்ஷன். ஓகே, செலெக்ஷனில் வந்து கலரை வந்து நான் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் போய் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த செலெக்ஷனோட கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வான்னு கொடுத்துக்கலாமா? ஸோ பாருங்கள், நான் செலக்ட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வந்து அக்வாவில் இருக்குது. அண்ட் இந்த கலர் நம்ம இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்டுக்கு பதிலாக ப்ளூன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, நாம் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன இருந்தது, ப்ளூ கலரில் பிளாக் டெக்ஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், அக்வா கலரில் ப்ளூ டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணும்போது ஓகே, அந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் உங்களால் இங்கே டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து சூடோ எலமெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது, ஏகப்பட்ட சூடோ எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்டரு, பேக் ட்ராப்பு, பிஃபோரு, கண்டென்ட்டு, கியூ ரெயின், ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லைன், கிராமர் எரர், மார்க்கர், ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அதெல்லாம் அந்தந்த டைமில் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சூடோ எலமெண்ட்னா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கிரேடியன்ட் பற்றி பார்க்கலாம், கலர் கிரேடியன்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போலாம் வந்து ஒரு கலர் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹாய் அப்படின்னா ரெட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கலர் கிரேடியன்ட் வச்சு மல்டிபிள் கலர்ஸை ஒரு எலமெண்ட்டுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.